கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, இனி வருகிற நாட்களிலே இதுவரை தொடர்ந்து என்னுடைய செய்திகளை காலை நேரத்தில் கேட்டு வந்த நீங்கள், என்னோடு கூட இன்னும் சில தேவ மனிதர்கள் காலை நேர தியானத்தில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆகவே வருகிற நாட்களிலே இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக இன்னும் பல புதிய தேவ மனிதர்களுடைய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். நிச்சயமாக அது இன்னும் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னத்தோடு வார்த்தைக்குள் நுழைவோம். தேவனுடைய பிரசன்னத்தின் அளவை அதிகரிக்கத்தக்கதாக சற்று நேரம் தேவனை துதிக்கின்ற நேரத்திலே செலவழிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சேனல் டிஜே நேயர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். பாருங்கள், நாம் இந்த காலை வேளையில் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், அவரை பார்த்து சொல்லுங்க. எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. அவரை நம்புவோம். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரை பார்த்து சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னொரு தடவை அவரை பார்த்து சொல்லுவீங்க. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Thank you, Holy Spirit. Thank you, Lord.
நீ உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீங்க வேதம் சொல்லுது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை மாத்திரம் நம்பக்கூடிய ஒரு இருதயமா எங்க இருதயம் மாறட்டும். சோதனை வேளையில, கஷ்டத்தின் வேளையில யார் உங்க மைண்டுக்கு முதல் ஞாபகம் வராங்களோ அவங்கள தான் நீங்க சார்ந்திருக்கீங்கன்னு சார்ந்திருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில உங்களுக்கு சோதனை வேதனைகள் வரும் பொழுது யாருடைய முகம் உங்களுக்கு முதல்ல வருதோ அவங்கள தான் நீங்க சார்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சோதிச்சு பாருங்க உங்க இருதயத்தை. நீங்க பணத்தை சார்ந்திருக்கிறீங்களா, அல்லது உங்க நண்பர்களை சார்ந்திருக்கிறீங்களா, அல்லது உங்க பெற்றோர்களை சார்ந்திருக்கிறீங்களா, அல்லது உங்க படிப்பை சார்ந்திருக்கிறீங்களா, எதை சார்ந்திருக்கிறீங்க, திறமையை சார்ந்திருக்கிறீங்களா? நீங்க அவரை சார்ந்து கொள்ளுற மனதை உடையவர்களா இருந்தால் நிச்சயமாய் உங்களுக்கான கதவுகள் திறக்கும். Nobody can stop you. Hallelujah. உங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறதை ஒரு நபராலும் தடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களுக்காக வச்சிருக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்குரியது உங்களுக்குரியது. சரியான நேரத்தில் அது உங்களை கடந்து வந்தடையும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையான இப்போ பொறுமை தான். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் நேரம் வருவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா தேவன் அதன் காலத்தில் எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள அந்த கேரக்டர், பொறுமைன்ற அந்த கேரக்டரை நீங்க உருவாக்குறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த என்டியூரன்ஸை நீங்க கொடுக்குறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 26. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக் கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே திரிகிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 26 அதிகாரத்தை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரத்திலே ஒரு வசனம் விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 26:6-7 சொல்லுகிறது. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று தாவீது சொல்கிறார். தாவீதுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை தாவீது தேவனிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனை அறிந்திருக்கிற அறிவை
தாவீதின் வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. தாவீதுக்கு கர்த்தரை குறித்து இருந்த வெளிப்பாட்டை நாம் தாவீதின் சங்கீதங்களில் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று தாவீது சொல்கிறார். பாருங்கள், தாவீதுடைய இந்த வசனத்தின் 2ஆம் பகுதி மிக தெளிவாக இருக்கிறது. உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் அன்புக்குரியவர்களே, உறவு தேவனுடைய பீடத்தை சுற்றுகிறது. தேவனுடைய பலிபீடம் என்பது மனிதர்களுடைய பாவங்களுக்காக ஆசரிப்பு கூடாரத்திலே, அந்த பலிபீடத்திலே ஆடுகள் வெட்டப்படுகிறது. அங்கேதான் இரத்தம் சிந்தப்படுகிறது. அங்கேதான் பாவ மன்னிப்புக்கென்று வெள்ளாட்டுக்கடாக்கள், இன்னும் அநேக காளைகள், இவைகள் எல்லாம் அங்கு பலியிடப்படுகிறது. பலிபீடம் என்பது இரத்தம் சிந்தப்படுகிற இடம். பலிபீடம் என்பது இவர்கள் நம்முடைய பாவங்களுக்காக பலிகள் செலுத்தப்படுகிற இடம். இன்னும் சொல்லப்போனால் பலிபீடம் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இடம். தாவீது சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கேளுங்கள். நான் துதித்து, கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக, அதாவது உம்மை நோக்கி நான் துதிப்பதற்காக, நீர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து என்னுடைய துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவதற்காக நான் எதை சுற்றி வருகிறேன் என்றால் உம்முடைய பலிபீடத்தை சுற்றி வருகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். மதமானது நம்மை பாவத்தை சுற்றி வருவதற்கு வழிவகுக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் மதமானது உங்கள் பாவத்தையே மையப்படுத்துகிறது. பாவம் உங்கள் வாழ்க்கையின் மையப்படுத்தப்படும் போது உங்கள் மனது பாவத்தை சுற்றி வருகிறது. சென்ற வாரம் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். சென்ற நாளிலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். கடந்த வருஷங்களில் நீங்கள் எதை செய்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று மதமானது அல்லது நியாயப்பிரமாணமானது மறுபடி நம்மை பாவத்தை, நாம் செய்த தவறுகளை சுற்றி வர பண்ண வைக்கிறது. ஆகையால் தவறுகளை சுற்றி நம்முடைய மனதை சுற்ற வைக்கும்போது மனது குற்ற உணர்ச்சிக்குள் கடந்து வந்து அன்பு தகப்பனை விட்டு தூரமாய் நம்மை விலக்கி போடுகிறது. அங்கே துதி புறப்பட்டு வருவதில்லை. ஏனென்றால் பாவங்களை குறித்த குற்ற உணர்வு இருக்கிற இடத்திலே தேவனை குறித்த உயர்வும் துதியும் வருவதில்லை. ஆனால் தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை தேவன் அருளியிருந்தபடினால் தாவீதோ தேவனை குறித்த அறிந்த அறிவிலும் தேவனை துதிப்பதற்கான ரகசியங்களையும் தெரிந்து வைத்திருந்தார். ஆகையால் தான் தாவீது சொல்லுகிறார், நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி அந்த அதிசயங்களை விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். பாருங்கள், தாவீதின் மனது பாவத்தை சுற்றி வரவில்லை. தாவீதின் மனது பீடத்தை சுற்றி வருகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருந்தது, தவறுகள் இருந்திருந்தது, மீறுதல்கள் கூட அவனுடைய வாழ்க்கையிலே நடந்திருந்தது. ஆனால் அவைகளே நினைத்து சோர்ந்து போய் முடங்கி போய் படுத்து விடவில்லை. தாவீது எழுந்து தன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இரத்தம் சிந்தப்பட்ட இடமாகிய அந்த பீடத்தை நோக்கி கடந்து வருகிறான். தாவீதுடைய மனது பாவத்தை குறித்தல்ல, பாவ மன்னிப்பை குறித்தே இணைக்கப்பட்டிருந்தது. பாவத்தை சுற்றி வரவில்லை, பாவ மன்னிப்பின் இடமாகிய பீடத்தை சுற்றியே கடந்து வந்தது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த அளவு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தவறுகளையே நினைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவு பாவத்தின் எண்ணத்தை, குற்ற உணர்ச்சியை சுற்றி வருகிறீர்கள். அது உங்களை இன்னும் முடக்கி போடும். மதம் தன்னால் இயன்ற மட்டும் கடவுளை விட்டு நம்மை தூரமாய் விளக்குகிறது. ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறேன் என்கிற பெயரிலே உறவுகளை துண்டித்து போடுகிறது. ஆனால் தாவீதோ இங்கு உறவை எப்படி வளர்க்கிறார் பாருங்கள். உம்முடைய பீடத்தை நான் சுற்றி வந்தேன் என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் கூட உங்கள் மனது எதை சுற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய பாவங்களுக்கு கரையம் செலுத்தப்பட்ட பீடமாகிய, பலிபீடமாகிய அந்த கல்வாரி சிலுவையை சுற்றி வருவதாக. என் அருமையான தேவனுடைய ஜனமே, இரவும் பகலும் உங்கள் மனது சுற்ற வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாவங்களே அல்ல, உங்கள் பாவங்களுக்கு கரையம் கொடுக்கப்பட்ட
அந்த பலிபீடமாகிய கல்வாரியை. ஆகவே அந்த கல்வாரியை மனது சுற்ற சுற்ற, என் அன்புக்குரியவர்களே, அவர் கொடுத்த கிரயத்தை சுற்றி சுற்றி உங்கள் மனது சுற்றி வர ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள் நீங்கள் கடந்து வருகிறீர்கள். அந்த கல்வாரியில் செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கிரயத்தினால் வருகிற அந்த ஆசீர்வாத விளைவுகளை நினைத்து உங்கள் மனது சுற்றி வர, அந்த கிரயத்தை சுற்றி வர, அந்த தியாகத்தை சுற்றி வர, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பாவ நிவர்த்தியை உங்கள் மனது சுற்றி வர நீங்கள் நீதிமான்கள் என்ற மனநிலை உங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தின் வெளிச்சம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது. நீதிமான் என்கிற அந்த விடுதலை உணர்வும், நீதிமான் இருக்கிற அந்த வல்லமை உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. இது எப்பொழுது வருகிறது? உங்கள் மனது பாவத்தை அல்ல, பலிபீடத்தை சுற்றி வரும்போது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து கூட தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை பெற்று கொடுக்கும்போது, இதை நீங்கள் செய்யும் போதெல்லாம் உங்கள் பாவங்களை நினைவு கூறுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. நீங்கள் என்னுடைய கிரயத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். இதை செய்யும் போது என்னை நினைவு கூறுங்கள் என்று தான் சொன்னார். ஆனால் நாமோ நம்மையே நினைவு கூறுகிறோம். கடந்த நாட்கள் நாம் என்ன செய்தோம் என்று சொல்லி நம்மை நினைவு கூறுகிறோம். ஆனால் தேவனோ உங்களை நினைவு கூறும்படி அவர் சொல்லவில்லை. திருவிருந்தின் போதெல்லாம் உங்களை நினைவு கூறுங்கள் என்று அவர் சொல்லவில்லை, என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஆகவே உங்கள் மனது எதை சுற்றி வர வேண்டும்? தாவீதைப் போல பலியை சுற்றி வர வேண்டும், பலிபீடத்தை சுற்றி வர வேண்டும், பாவத்தை அல்ல. தாவீது அவ்விதமாக அந்த பலிபீடத்தை சுற்றி வருகிறபடினாலே, குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உமது பீடத்தை நான் சுற்றி வருகிறேன் என்று சொல்கிறார். ஆகையால் எனக்குள்ளிருந்து துதியின் சத்தம் எழும்புகிறது என்று சொல்கிறார். அப்படித்தான் நீங்களும் கிறிஸ்துவின் கிரயத்தை சுற்றி இரவும் பகலும் நீங்கள் தியானிக்க உங்கள் இருதயத்திலிருந்து துதி பீரிட்டு எழும்ப ஆரம்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு வாழ்க்கையிலே ஆரோக்கியம், ஐஸ்வர்யமும் துளிர்விட ஆரம்பிக்கிறது. பீரிட்டு கிளம்பி உங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது ஆசீர்வாதங்கள். ஆகவே என் அருமை ஜனமே, ஒரு பெரிய வெற்றியின் ரகசியத்தை 26ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறார். அது என்னவென்றால், நான் குற்றமில்லாமல் என் கையிலே கல்வி உமது பீடத்தை சுற்றி வருகிறேன். நீங்களும் கூட உங்கள் பீடமாகிய கல்வாரியையும் கல்வாரியில் கொடுக்கப்பட்ட கிரயத்தையும் சுற்றி வாருங்கள். அந்த கிரயத்தின் மேன்மையும் மகத்துவத்தையும், அதனால் வருகிற ஆசீர்வாத விளைவுகளையும், மறுரூபத்தையும், மாற்றத்தையும், மகிமையும் நினைத்து உங்கள் மனது சுற்ற ஆரம்பிக்கட்டும். எந்த அளவு சிலுவையை சுற்றி வருகிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இப்பொழுது சிலுவைக்கு நேராக அழைக்கிறார். சிலுவையை உங்கள் மனதை சுற்றி வரும்படி உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, மதமானது எங்களை பாவங்களை சுற்றி வரும்படி எங்கள் சிந்தனைகளை பாவத்தை மையப்படுத்துகிறது. ஆனால் உறவோ, தேவனோடு கூட இருக்கிற உறவோ எங்களை கல்வாரி சிலுவையை சுற்றி வர வைக்கிறது, பலிபீடத்தை சுற்றி வர வைக்கிறது. எங்கள் பலிபீடமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியே, எங்கள் பலியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இருதயம் இரவும் பகலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரயமாகிய பலியாகிய இயேசு கிறிஸ்துவை சுத்தட்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் தியானிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இரவும் பகலும் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் பீடத்தை சுற்றி வருவார்களாக. துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணத்தக்கதாக உமது பீடத்தை அவர்கள் மனது சுற்றட்டும். தடைகள் நிர்மூலமாகட்டும். தேவையில்லாத பொய்யான மாயையாகிய எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள் மறைந்து போகட்டும். ஆணி வாய்ந்த கரத்தில் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பீடத்தை சுற்றி வரக்கூடிய அந்த மாபெரும் அனுபவம் தோங்குவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக, தேவனுடைய சமூகத்திலே அவரை துதிக்கத்தக்கதாக இதே அலைவரிசையிலே இதே நேரத்திலே மறுபடியும் நாம் சந்திப்போம். வருகிற நாட்களிலே இன்னும் அநேக தேவ மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. மறுபடியும் நாளை சந்திப்போம்.